வணக்கம். கோபி சமையல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பான ஸ்நாக் ரெசிபி. இது வந்து கச்சாயம். இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா கையில் வந்து மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை ரவை இருக்குல்லங்க, சூஜி, அதை வந்து நான் நல்லா ஒரு 3 ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா பழத்தை கூட கலந்து விட்டுருங்க. கூடவே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் இப்போ அந்த 1 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் சர்க்கரை மிச்சம் வச்சுக்கோங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஏலக்காய் வந்து அந்த சர்க்கரை கூட சேர்த்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அதையும் இந்த சர்க்கரை கூட சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த 2 கப் மைதா மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கூடயே வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஈரப்பதத்துலேயே கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம எடுத்து விட்டோம்னா கரண்டியில் வந்து விழுகணும். ஆனால் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடணும். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப கெட்டியாக வருங்க. இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் வந்து நல்லா உப்பி வருங்க அந்த வாழைப்பழம் சேர்த்ததுனால. இது வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ண ஒரு பேன் கேக் மாதிரி தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் 2-3 நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஒரு குட்டி கரண்டி எடுத்து இல்லை ஸ்பூனில் வந்து இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி மெதுவாக வந்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அது வந்து நல்லா உப்பி உருண்டையாக நல்லா மேலே எலும்பி வரும். இந்த ஸ்வீட் ரெசிபி அவ்வளோவா எண்ணெயெல்லாம் இழுக்காதுங்க. அதே சமயம் நீங்கள் வந்து இதில் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு அடசல் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஒரு கரண்டியோ இல்லை வந்து ஒரு கம்பியோ வச்சு இதை வந்து நம்ம லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அந்த சர்க்கரை வந்து உருகிட்டு ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டுங்க. ஆனால் வந்து ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ரொம்பவெல்லாம் ஒட்டாது. இந்த மாதிரி வந்து பாருங்கள், லைட்டாக ஒட்டியிருக்கு. லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா கலந்து வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறம் ஒரு சைடு ஆனதுக்கப்புறம் இது வந்து திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக விடுங்க. 2 சைடு வந்து இதுக்கு நல்லா வேகணும். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் வந்து நல்லா வெந்து வருங்க. தீயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடுமே நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துருச்சு. இனி வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கச்சாயம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிப்பியை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. பாருங்கள், மேலே வந்து எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குட்டீஸ் பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.